கிளிநொச்சி மத்திய கல்லூரி 1970 நடைபயணத்தில் பழைய மாணவன் 99 பானைகள் வைத்து கோலாகலமான நாள் நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா தெரியும், அடுப்புகளை மூட்டி 2027 மத்திய கல்லூரி வளாகத்தை வந்து மிகச் சிறப்பான 86 காலப்பகுதியில கல்லூரி தாயை வாழ்த்தி. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மத்திய கல்லூரி 100 ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி பிள்ளையார் கோயிலில் இருந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகம் வரைக்குமான ஒரு விழிப்புணர்வு நடைபயணம் வந்து நடைபெற்று கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்திலே 99 பானைகள் வைத்து பொங்குகின்ற நிகழ்வும் வந்து இன்றைய நாள் வந்து நடைபெற இருக்குது. அது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ எங்களோட யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கிளிநொச்சி மத்திய கல்லூரி தனது 100வது ஆண்டு வரலாற்று பயணத்தை அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் நடத்த உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக ஒரு விழிப்புணர்வு நடைபயணம் இன்றைய நாள் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாடசாலை சமூகத்தின் ஏற்பாட்டில் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் இன்றைய நாள் காலை 7 மணியளவில் கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகி அங்கிருந்து கிளிநொச்சி பிரதான பாதை ஏனையின் வீதி வழியாக பயணித்து தற்சமயம் மத்திய கல்லூரியை நோக்கி வந்த வண்ணம் உள்ளது. விவசாய மண்ணான கிளிநொச்சியில் வந்தாரை வாழ வைக்கும் பெருமைமிகு நிலத்தில் கல்வி அறிவை ஊட்டுவதற்காக 1927ஆம் ஆண்டு இப்பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 30 ஆண்டுகால யுத்தம், பேரவலம், கட்டமைப்பு அழிவுகள் என மிக மோசமான நெருக்கடிகளுக்கு இப்பாடசாலை முகம் கொடுத்திருந்தது. யுத்த வடுக்கள் மற்றும் பல்வேறு வளப்பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலும் கல்வி, விளையாட்டு, இணைப்பாட விதான செயற்பாடுகள் என அனைத்து துறைகளிலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை ஒளியாகவும் இந்த கல்லூரி சாதித்து வருகிறது. கிளிநொச்சி சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் தவிர்க்க முடியாத அத்தியாயமாக திகழும் மத்திய கல்லூரியின் இந்த 100ஆண்டு விழிப்புணர்வு நடைபயணத்தில் பாடசாலையின் பழைய மாணவர்கள், கல்விசார் சமூகம், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு பாடசாலை சமூகத்தினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், வருகின்ற 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதியில தான் இந்த 100வது ஆண்டு வந்து நிறைவடைய இருக்குது. அதை முன்னிட்டு ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வு நடைபயணத்தை தான் இன்றைய நாள் வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று தான் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நிகழ்வாக 99 பானைகள் வைத்து பொங்க போறாங்க. அந்த பொங்கல் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. வணக்கம், நான் தம்பு சேதுபதி, இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன். 1978ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 1986ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற ஒரு மாணவனாக பெருமையோடு இன்றைய 100ஆண்டு விழாவிலே இந்த இடத்திலே நிற்கின்றோம். இன்று கிளிநொச்சிக்கு ஒரு கோலாகலமான நாள். அதாவது கிளிநொச்சியின் வாழ்வியலின் அடையாளமாக இருக்கக்கூடிய அல்லது சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரியினுடைய 100ஆண்டு விழா நோக்கிய ஒரு ஆரம்ப பயணம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. 100ஆண்டு விழாவை கொண்டாடும் முகமாக இன்றைய தினம் பழைய மாணவர்களும் பாடசாலை சமூகமும் இணைந்து கிளிநொச்சி பிள்ளையார் கோயில் அடியில் இருந்து ஏனையின் வீதி வழியாக பாடசாலை வளாகம் வரை ஒரு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்து இன்றைய செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாடசாலை வளாகத்திலே 100 பானைகளை வைத்து அந்த 100ஆண்டு விழாவை நினைவூட்டும் முகமாக ஒரு பொங்கல் நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் முரளிதரன் அவர்கள் ஒரு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கிறார். கிளிநொச்சி மத்திய கல்லூரி என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய, அதாவது கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல அதனுடைய வாழ்வியல், கலைகள், தொழில்நுட்பம், மருத்துவம் உட்பட இந்த சமூக கட்டமைப்பினுடைய அனைத்து இடங்களுக்கும் அத்திவாரமாக ஏனைய பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாக ஒரு சிறப்பான பாடசாலையாக இன்று வரை விளைந்திருக்கிறது. இது இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து இந்த சமூகத்தை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தும் என்பதை நாங்கள் பெருமையோடு இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கொள்கின்றோம். இன்றைய தினம் எமது மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய பல்வேறு திசைகளில் இருந்து பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் இங்கே வந்து இணைந்திருந்தார்கள். இதனுடைய 100ஆண்டு விழா என்பது 2027ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உலகம் முழுவதும் இருக்கின்ற பழைய மாணவர்கள் அந்த நாளிலே இங்கு ஒன்று கூடி இந்த பாடசாலையை பெருமை கொள்வதோடு தாங்களும் இந்த பாடசாலையில் கற்றதற்கான பெருமையை நினைவுபடுத்திக் கொள்வார்கள் என நாங்கள் மகிழ்ச்சிகரமாக நம்புகிறோம்.
அங்க மண்ணெண்ணெய் ஊற்றி போறது அங்க இருக்கு. என்ன டீச்சர் பொங்க தெரியலையா இல்லை என்ன மாதிரி? இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து பொங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்புகளை மூட்டி தங்களுடைய பொங்கல் அந்த வேலையை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒற்றுமையாக பார்க்கும்போதே உண்மையாலுமே அது மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அடுத்த வருடம் கிழக்கு மத்திய கல்லூரி தனது நூற்றாண்டு விழாவை காண இருக்கிறது. 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 2027ஆம் ஆண்டு தன்னுடைய நூற்றாண்டு எட்டி இருக்கிறது. அந்த வகையிலே கிளர்ச்சி மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவனாகவும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய உப செயலாளராகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த கல்லூரி தாய் கிளிநொச்சி மாவட்டத்திலே பல்வேறு ஆளுமைகளையும் பல்வேறு திறமைசாலிகளையும் நாட்டுகளை மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலே இந்த கல்லூரியின் பிள்ளைகள் பறந்து விருந்து ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கிளர்ச்சியுடைய வரலாற்றிலும் அதன் முன்னேற்றத்திலும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு அத்தியாயமாக கிளர்ச்சி மத்திய கல்லூரி விளங்குகிறது. அந்த வகையில் அடுத்த வருடம் கிளர்ச்சி மத்திய கல்லூரி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கின்ற நிலையில் அதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு நடைபயணம் இன்றைய தினம் கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலய முன்னிலையிலிருந்து ஆரம்பித்து மத்திய கல்லூரி வளாகத்தை நெருங்கி அடைந்திருக்கிறது. அதனை முன்னிட்டு 99 பானைகளில் இங்கே பொங்கல் பொங்கப்பட்டு விழிப்புணர்வு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளைகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரண்டியை கையில் பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்கன்னா பாருங்கள். அவங்களுக்கு பொங்க தெரியுமோ இல்லையோ ஏதோ பொங்கி கொண்டு இருக்கீங்கன்னா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குமான்னு சொல்லி. பொங்கல் வந்து ஒவ்வொருத்தரும் பொங்கி முடிந்து கொண்டிருக்கிறது. சில பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க, சில பேர் பொங்கி முடிச்சிட்டாங்க. பொங்கியவர்களை பொங்கல் பானைகளை வந்து மேடைக்கு கொண்டு வர சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மகிழ்ச்சியாக புகைப்படங்கள் எடுப்பதும் நம்முடைய பொங்கல் வேலைகளில் ஈடுபடுவதையும் நாங்கள் வந்து இந்த காணொலியினூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கி முடிச்சாச்சு. பொங்கியவர்கள் தங்களுடைய பொங்கல்களை வந்து இங்கே மேடையில் வந்து கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், எல்லாருமே வந்து பொங்கி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறவன்றதை பாருங்களேன். பார்க்கும்போது இனிமையாக இருக்குது. பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஒரு நிகழ்வை வந்து மிகச் சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. நான் தியாகராஜா சிம்மேந்திரன். இந்த கல்லூரியில் ஒரு விவசாயிகள் ஆசிரியராகவும் உப அதிபராகவும் இருக்கிறேன். நான் இந்த பாடசாலையில் 84, 86 காலப்பகுதியில் உயர்தரத்துக்கு வந்த நான். அது இங்கிருந்து நாங்கள் கணித பிரிவில் இந்த நண்பர்கள் ஒரு 10 பேர் முதல் தடவையாக இந்த கல்லூரியில் இருந்து நாங்கள் பல்கலைக்கழகம் தெரிவாகினாங்கள் கணிதத்துறையில். அதில் சண்முகம் என்ற எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இன்ஜினியராக தெரிவு செய்யப்பட்டார். மற்ற அனைத்து பேரும் நாங்கள் பிஎஸ்சிக்கு தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் முன்னாள் அதிபர் ரவீந்திரன் உட்பட நாங்கள் ஒரு 10 பேர் முதல் தடவையாக இந்த கல்லூரியில் இருந்து கணிதத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டாங்க. பிறகு நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்த பிறகு 2010 இந்த பாடசாலையில் நான் ஒரு விவசாயிகள் ஆசிரியராகவும் அதன் பிறகு உப அதிபரன் விவசாயிகள் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எங்கள் பாடசாலை கிழக்கு மாவட்டத்தில் மிக மூத்த பாடசாலையாக 1927ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அது தனது நூற்றாண்டை நோக்கி வார வருடம் தனது நூற்றாண்டை நோக்கி பல்வேறுபட்ட துறைகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பல்கலைக்கழகம் உட்பட வேறு பல துறைகளுக்கு அனுப்பி சாதனை படைத்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சாதனையில் வந்து எங்களுக்கும் பங்கு இருக்கின்றது. அடுத்தது இந்த பாடசாலையில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அதிபர்கள் இந்த பாடசாலையை வளர்த்த ஈடுபட்டார்கள். தற்பொழுது எங்கள் பூலராஜாசிரியர் அவர்கள் இப்பொழுது அதிபராக இருக்கின்றார். அவர் இந்த நூற்றாண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற முஸ்தீவில பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். நூற்றாண்டுக்கு இந்த 7 மாதங்கள் 9 மாதங்கள் இருந்தாலும் அவர் அதை முன்கூட்டி சரியான வகையில திட்டமிட்டு இந்த பாடசாலை எழுச்சி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பல்வேறு துறைகளில் இந்த நூற்றாண்டை நோக்கி வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் மிக சிறப்பட. அந்த வகையில் இந்த இந்தியா நிகழ்வு நூற்றாண்டை நோக்கி ஒரு பொங்கல் விழாவாகவும் ஒரு விழிப்புணர்வு விழாவாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் 99 பானைகளை வைத்து மாணவர்கள் ஆசிரியர்களை கொண்டு இந்த பொங்கலை நிறைவு செய்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடசாலை மென்மேலும் முயற வேண்டும், பல நூற்றாண்டுகளை காண வேண்டும், பல்வேறு மாணவர்களை பல்வேறு துறைகளுக்கு மென்மேலும் அனுப்ப வேண்டும் என்று இறைவனை வேண்டி எனது ஒரு நிறைவு செய்கிறேன்.
இன்றைய இந்த மத்திய கல்லூரியின் நூற்றாண்டை நோக்கிய ஒரு முன்னோடி முயற்சியாக இன்றைய நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய கல்லூரி தாயை அடுத்த வருடத்திலே நூற்றாண்டை எதிர்கொள்ளுகின்ற நாம் இந்த கல்லூரி தாயை வாழ்த்தி கல்லூரி தாயினுடைய முன்னேற்றத்துக்காகவும் எங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காகவும் இந்த நடைபவனியை ஆரம்பித்திருந்தோம். கிளர்ச்சி நகர பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அவ்வாறு பல பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய பாடசாலை சமூகம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு எங்களுடைய கல்லூரி தாயின் வளாகத்திலே ஒன்று கூடியிருந்து பழைய நிகழ்வுகளை, பழைய நினைவுகளை மீட்டி பார்த்த பழைய மாணவர்களோடு முன்னோடி முயற்சியாக 99வது ஆண்டு இறுதியிலே 99 பானைகளை வைத்து எல்லோரும் மட்டுமையாக பொங்கல் பொங்கி இந்த நிகழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டுக்கான ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில எங்களுடைய கல்லூரி நிறைய சாதனைகளை நிலைநாட்டி இருக்கின்றது. அந்த வகையில் எங்களோடு பயணித்த பழைய அதிபர்கள், ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன். நானும் இந்த பாடசாலையில் ஓரிரு வருடங்கள் உயர்தரத்திலே கற்றவர் என்ற பெருமையோடு இப்பொழுது இங்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த கற்பித்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது நிறைய மாணவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றோம். எல்லோரும் ஆசிரியர்கள், அதிபர், நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து உயர்த்தி இருக்கின்றோம். எங்களுடைய மாணவர்கள் இன்று புலம்பெயர் தேசங்களிலும் நமது தேசத்திலும் உயர் பதவிகளை வகித்து எங்களுடைய கல்லூரி தாயை சிறப்புடன் மதித்து நடக்கின்றார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றனர்.